அமித்ஷா வந்து சொல்லியிருக்கிறாரு. அது அரசியல் கருத்தா இருந்தாலும் இப்போ அவர் பேசக்கூடிய கருத்து மிக முக்கியமானதா இருக்கு. 50 சீட்டோட ஆட்சியில் பங்கு பாஜக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கும்னு சொல்லுறாரு. அவங்க வந்து அதிமுக நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி ஐயா அவங்களே ஒன்றும் சொல்லலை. அவங்க தானே சொல்லணும். அவங்க ஒன்றும் சொல்ல, நீங்கள் ஏன் வாயில கேட்குறீங்களே ஐயா. எடப்பாடி ஐயா சொல்கிறாங்க, என் தலைமையில் தான் கூட்டணியும், நான் தான் முதல்வர், நான் தான் ஆட்சி நடத்த போகிறேன்னாங்க. அமித்ஷா ஐயா சொல்கிறாங்க என்டிஏ கூட்டணி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி நடத்தும். அது அவங்க ரெண்டு பேர் பிரச்சனையும். சபாநாயகர் பொது ஆளு. நான் பத்திரிகையில் அவங்க சொல்கிறதையும் பார்க்க, இவங்க சொல்கிறதையும் பார்க்குறேன். இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யார் தான் சொல்லணும்? ஊழல் நிறைந்த திமுக அரசு அகற்றப்பட்டு பாஜகவினுடைய கூட்டணி அரசு வரும்னு சொல்றாங்க. மக்களே செய்வாங்க. இப்போ சொன்னதுனால நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் என்னை கொண்டு விடுங்க. இந்த அரசு யாருமே ஊழலில் தண்டிக்கப்படவில்லை. இந்த ஆட்சியில் இருக்கவங்கள யாருக்கும் ஊழல்வாதிகள்னு சொல்லி நீதிமன்றம் என்ன செய்யலை, தண்டிக்கணும். வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற மாநிலங்களில் ஒன்றிய அரசு இல்லாததை சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி பார்த்தா ஐயா நம்முடைய பாரத பிரதமரோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது அதானி ஐயா. தமிழ்நாட்டுக்கு நிலக்கரி சப்ளை பண்ணல மட்டும் 826 கோடி ரூபா தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? நம்ம சிஏஜி ரிப்போர்ட் வச்சு. அப்ப அதுபடி அவங்களுக்கு ஈடி நடவடிக்கை எடுக்கல. ஒரு தனிப்பட்ட ஒருவர் மேல இருக்கக்கூடிய ஒரு குற்ற வழக்கு எடுத்து நடவடிக்கை எடுத்தாதான் நீதிமன்றம் அதை கண்டிச்சு நிறுத்தி வச்சு. ஒரு டாஸ்மாக் கடையில் 10 ரூபா அதிகமாக விற்றாதுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் செய்த தவறு. அப்படி 37 வழக்கு கடந்த ஆட்சியில் நடந்திருக்கு. இந்த ஆட்சியில் 4-5 வழக்கு நடந்திருக்கு. அப்போ இது யார் மேல் நடவடிக்கை எடுக்கணும்? அப்போ இல்லாத ஒன்றை வச்சு என்ன செய்கிறாங்க? பெரிய பில்டப் பண்ணி ஈடியெல்லாம் அனுப்புகிறாங்க. அது தவறு. அப்போ பாரத பிரதமர் கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய அதானி அவர்களால் இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்காங்க. அப்போ இதை பாரத பிரதமருக்கும் இதுக்கு தொடர்புன்னு சொல்லி ஈடி அவங்கள விசாரிக்க முடியுமா? அதே போல் ஒரு 10 ரூபா அதிகமாக விற்றுருக்காரு, ஏதோ தவறு நடந்திருக்காருன்னு அது தனிப்பட்ட முறையில் அவருக்குள்ள வரும். அது அரசோட இணைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்தியாவில் அமைதியாக மட்டும் இல்லை, நல்லாட்சி நடக்கின்ற மாநிலமும் தமிழ்நாடு தான். நீங்கள் சொல்கிற அளவுக்கு எந்த ஊழலும் இங்கே நடக்கலை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.